வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு நாட்டு புதினா எப்படி வளர்க்கலாம், நாமளே எப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம நாட்டு புதினா. எனக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கில் வச்சுருவோம். இது வந்து நான் ஒரு 12-9 சைஸ் பேக்கில் வச்சுருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே ஒரே பேக்கில் ஒன்று மட்டும் வச்சுருக்க மாட்டேன், வேறு வேறு ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதில் வந்து பால்சம் விதை போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு புதினா, இது நாட்டு புதினா. இது காட்டு புதினாவோட அந்த வேரை மட்டும் எடுத்து வச்சுட்ருக்கேன். நல்லா தளைஞ்சிருக்கு பாருங்கள். இதை வேறைக்கு மாற்றிக்குவேன். அதுக்கப்புறம் தக்காளி, நாட்டு தக்காளி விதை போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா முல்லை. இந்த பக்கமும் அந்த முல்லை டல்லாக இருக்க ஒரு முல்லையை அப்படியே கவரோடு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் கொஞ்சம் உரம் போட்டு இது எப்படி வளருதுன்னு ட்ரையல் பார்க்குறதுக்காக மாடியில் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நார்மலாக நம்ம மண்கலவை ரொம்ப முக்கியங்க. ஒரு பங்கு மண், ஒரு பங்கு கொக்கோ பிட்டு, ஒரு 1/4 பங்கு வர்மி கம்போஸ்ட்டு, 2 ஸ்பூன் பயோ ஃபர்டிலைசர், இந்த மாதிரி ரேஷியோஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரோஜாவிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாமே நல்லா வரும். இது பாருங்கள் எப்படி அடர்த்தியாக வந்திருக்குன்னு. இதை எனக்கு வந்திருந்த கவரில் ஒரு 2 நாள் வச்சுருந்தது. இதில் ஏதோ புழு இருந்தது, தெரியலை எனக்கு. அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. சரி ஓகேன்ட்டு அந்த கவரை மட்டும் நான் பேக்கில் இறக்கி விட்டேன். எவ்வளோ பச்சை பசேர்னு வந்திருக்குது பாருங்கள். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாற்றுக்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் நான் எல்லாம் எடுத்துருவேன். அப்போ இந்த புதினா வந்து பரவி வளர்றதுக்கு ஆரம்பிக்கும். இதனுடைய வேர்கள் வந்து இந்த பேகு முழுக்க வளரும். நம்ம மறுபடியும் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பிரித்து வேறு வேறு பேக்கில் நடணும். இப்போ இது வந்து உங்களுக்கு நான் வளர்ந்த புதினாவை காமிச்சிருக்கேன். அந்த வேர் பரவுனது பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த பேக்கில் நான் ஆல்ரெடி இன்சுலின் பிளான்ட் வச்சுருக்கேன். அதுலேயே தான் நான் புதினாவும், இது வந்து பால்சம், எல்லாத்துலேயும் பால்சம் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து புதினா வந்து வளர்ந்துருந்தது. நீர் பிரமியும் இடையில வளர்ந்துருக்கு. இப்போ இந்த புதினா வந்து இதில் இதுக்கு மேலே வளராது, ஏன்னா இதனுடைய வேர்கள் வந்து ஃபுல்லாகவே அடைச்சிருச்சு. இதை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் வேறு வேறைக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம தனியாக பிச்சு எடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் ஓடி இருக்குன்னு, இவ்வளோ வேர் ஓடி இருக்கும். இது எல்லாமே வேறு தான். இதை நம்ம அப்படியே சுருட்டி பக்கத்தில் வேறு பேக் ரெடி பண்ணி அதில் வச்சு விட்ருணும். இங்கே பாருங்கள், இதில் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இது பாருங்கள், இது எல்லாமே அந்த புதினாவோட இதுதான். ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி நான் இதில் கொத்தமல்லி விதை போட்டுட்ருக்கேன், ஹைப்ரிட் கொத்தமல்லி. அதனால் இது நல்லா வளரணும்னு சைடில் வச்சு விட்ருவேன். இந்த மண்கலவை நான் சொன்ன மண்கலவை தான். கீழே எல்லாம் ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா பழைய மண்ணை போட்டுக்குவேன். மண் ஒரு லேயரு, இலத்தலைங்க ஒரு லேயர், அப்படி போட்டு ஃபில் பண்ணிக்குவேன். மேலே மட்டும் நம்ம மண்கலவை போடுவேன். நீங்கள் தேவைப்படுறவங்க மண்கலவையை கூட வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா, இவ்வளோதான். இது இப்படி சொருகி விட்டுருவேன். இது வந்து 2 நாள் ஆச்சு நான் இப்படி எடுத்து மாற்றி சொருகி விட்டு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் சொருகி விட்டுருக்கேன் இல்லையா. இது வந்து உங்களுக்கு வளர்ந்து வேர் பிடிச்சி ரெடி ஆகும்போது எடுத்துருவேன். எடுத்து வேறு பேக்லேயோ எனக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி நான் இதை திரும்ப ரீபாட்டிங் பண்ணிக்குவேன். இப்போதைக்கு இது ஒரு சப்போர்ட்டுக்கு வேர் பிடிச்சி வளரணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வச்சு விட்டுருக்கேன். வீட்டுக்கு நீங்கள் புதினா கண்டினியூஸாக கொண்டு வரணும், நாட்டு புதினா அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு தடவை புதினா வாங்கி வச்சிங்கன்னா போதும், கண்டினியூஸாக உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது புதினா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது, இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.